உமது கையில நாவியை ஒப்புவிக்கிறேன். உமது கையில நாவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். சங்கீதம் 31:5. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்ட போது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். மார்க் 15:29. ஒப்புவிக்கிறேன். உமது கையில நாவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். சங்கீதம் 31:5. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்ற மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46. கர்த்தருக்கு தன்னை ஒப்புவித்தார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். சங்கீதம் 22:19-21 வரை. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்ற மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா 23:46.